பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 17வது நாள் போரினில் தனி ஒருவனாக இருந்து பீமசேனன் துச்சாசனனை கதையில் ஓங்கி அடித்து நிலத்தில் விழ வைத்து பீமசேனன் தன்னுடைய காலினை துச்சாசனனுடைய கழுத்தில் வைத்து ஓங்கி இதயத்தின் மேல் அடித்து அதனை பிளந்து அந்த இரத்தத்தை குடித்தான் என்கின்ற விருத்தாந்தத்தை நாம் நேற்று பார்த்தோம். அப்போ அந்த யுத்த ரணாங்கத்தில் அவனை சுற்றி யாரும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தேன்னா கிருஷ்ணார்ஜுனர் நின்று பார்த்துட்டு இருக்கார். அந்த நேரத்தில் வேத மந்திரமான மன்யு சுக்தத்தை, அதாவது நரசிம்ம சுவாமியினுடைய அந்த சுக்தம் மன்யு சுக்தம் என்று சொல்லப்படுவது, பீமசேனனால் அந்த மகாபாரத யுத்த ரணாங்கணத்தில் சப்தமாக சொல்லிக் கொண்டு இருந்தார் பீமசேனன். யார் ஒருவரும் அருகில் வர முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த காட்சியை யாராலும் பார்க்க முடியவில்லை. அப்பேற்பட்ட அந்த பராக்கிரம செயலை பீமசேனன் ஒருவனாக செய்து முடித்தார். இப்போ ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தினீர்களா, அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு எந்த பிரதிஜையை அந்த சபையில் கூறினானோ அந்த பிரதிஜையை செய்து முடித்தான். இன்னும் சொல்ல போனால் அந்த ஹிருதயத்தில் பீரிட்டு வருகின்ற அந்த இரத்தத்தை பீமசேனன் குடித்தான். ஆனால் குடித்தானா என்றால் இல்லை, குடித்தது போல நடித்தான். ஏன்னா மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் நிச்சயமாக துச்சாசனுடைய இரத்தத்தை பீமசேனன் குடிக்கவில்லை, குடிப்பது போல் நடித்தான் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த நேரத்தில் ஒரு முகூர்த்த காலம், அதாவது 45 நிமிடங்கள் அந்த யுத்த ரணாங்கத்தில் யாருமே இல்லை. பீமசேனன் துச்சாசனுடைய உடல், இதனை சுற்றி வேறு யாரும் இல்லை. இருந்தவரும் அந்த கிருஷ்ணார்ஜுனர் மட்டுமே. 45 நிமிடம் கழித்து கௌரவர்கள் மெல்ல வர ஆரம்பித்தனர். துரியோதனுடைய தம்பிகளில் இன்னும் மீதம் வெறும் 38 ஜனங்கள் மட்டும் இருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரையும் ஒருவனாக பீமசேனன் கொன்று குவித்திருந்தார். இப்போ துரியோதனுடைய தம்பிகளாக, அதாவது தன்னுடைய அண்ணன் துச்சாசனன் இப்படி பீமசேனன் வீழ்த்தினான் என்கின்ற கோபத்தில் அவர்கள் பீமசேனனை போரிடுவதற்காக ஓடி வந்து கொண்டிருக்கின்றனர். பார்த்தார், ஏற்கனவே கோபத்தில் பளபள என்று சிவந்திருக்கின்ற கண்களை உடைய அந்த பீமசேனன் அந்த துரியோதனன் தம்பிகளில் ஈட்டியை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்ததில் பார்த்தோம்னா 20 பேர் அந்த இடத்திலே மடிந்தனர். இன்னும் பார்க்க போனால் அந்த 17வது யுத்தத்தில் துச்சாசனனையும் சேர்த்து துரியோதனன் தன்னுடைய 21 தம்பிகளை இழந்தான். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் விருஷசேனன், கௌரவர் படையில் இருக்கக்கூடிய விருஷசேனன், இவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணனுடைய மகன். இதுல என்னன்னா, நகுலன் கூட போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். விருஷசேனனும் பராக்கிரமசாலியே. பார்த்தோம்னா நகுலனுடைய ரதம் சுக்குநூறாக்கினான், குதிரையை கொன்று குவித்தான். இன்னும் சொல்ல போனா உடனே பீமசேனன் வந்து இருவரையும் சாந்தப்படுத்தி வேறு பக்கம் கொண்டு சென்றார். அந்த கோபத்தில் பார்த்தோம்னா 3000 கௌரவர்களை ஒரு பக்கம் பீமசேனன் கொன்று குவித்தார். இந்த நேரத்தில் நகுலனின் நிலை அறிந்து பீமசேனன் சென்று, ஏன்னா அந்த கர்ணனுடைய மகன் பாருங்க,
நினைத்திருந்தால் க்ஷணமாத்திரத்தில் பீமசேனன் கர்ணனுடைய மகனை கொண்டிருக்க முடியும். ஆனால் அர்ஜுனனுடைய பிரதிஜை இருக்கு. என்ன அப்படின்னா, என்னுடைய மகனான அபிமன்யுவை எப்படி நீ கொன்றாயோ 4 பேர் பார்த்து இருக்க, அதே போல உன்னுடைய மகனை நான் கொள்வேன் என்கின்ற பிரதிஜையை அர்ஜுனன் செய்திருந்தான். அப்போ அவனுடைய பிரதிஜை தப்பாக கூடாது. சட நேரத்தில் அவனை கொண்டிருக்கலாம். ஆனால் நேர பீமசேனன் அர்ஜுனனை பார்த்து கேட்டான், இப்போ நீ கொல்றியா இல்லை நானே கொல்லட்டுமா? பிரதிஜை மட்டும் செய்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அழகா? உடனே இதுதான் சந்தர்ப்பம் என்று பார்த்தவனா அந்த கர்ணனுடைய மகனை சுற்றி, ரிஷசேனனை சுற்றி அஸ்பத்தாமன், கிருபர், கிருதவர்மன், துரியோதனன், இப்படி கர்ணன் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அர்ஜுனன் அற்புதமான ஒரு பாணத்தை விட்டதில் விருஷசேனனுடைய 2 கைகள் துண்டானது. அடுத்த பாணம் 2 கால்கள் துண்டாகி அடுத்த பாணம் அவனுடைய கிருதயத்தை தொலைத்தது. விருஷசேனன் மடிந்தான். தன்னுடைய தந்தையான கர்ணன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அர்ஜுனனால் வீழ்ந்திருந்தான். இதை கண்டவுடன் மிகுந்த கோபமானது. கண்கள் சிவந்தன. ஆனால் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. எட்ட நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த அம்பினை தடுக்கவோ அல்லது தன்னுடைய மகனை காப்பாற்றவோ கொஞ்சமும் முடியாமல். இன்னும் சொல்ல போனா ஓ என்று அழுகிறான் கர்ணன். ஏன்னா அபிமன்யுவை கொல்லும் பொழுது இந்த துக்கம் என்ன ஆனது பாருங்க. ஒரு போர் என்று வந்துவிட்டால் மகன், தந்தை என்கின்ற உறவு, அதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் கர்ணனை எதிர்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. பகவான் கிருஷ்ணன் என்ன நினைச்சான் அப்படின்னா, அர்ஜுனனுடைய உண்மையான பராக்கிரமம் அதை வெளிக்கொணர வேண்டும். அவன் யார் என்பதை நினைவூட்ட வேண்டும். அவன் சாமானியமான அல்ல, இந்திரனுடைய அம்சம். அது மட்டும் அல்லாமல் நரநாராயணர்களில் நரனே இந்த அர்ஜுனன் தான். இதோ கர்ணன் வந்து கொண்டிருக்கிறான். அர்ஜுனா, நீ சாமானியமானவன் அல்ல. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் பாண்டவர்களுக்கு எவ்வளவு கெடுதல்கள் நடந்ததோ அத்தனைக்கு மூல காரணம் இதோ ஒருவனாக வந்து கொண்டிருக்கிறான் பார். வேறு எங்கேயும் உன்னுடைய கவனத்தை செலுத்தாதே. உன்னுடைய முழு கவனமும் கர்ணன் மேல் இருக்க வேண்டும். காகத்தை துவஜமாக கொண்டவன் வெள்ளை குதிரையை அந்த ரதத்தில் பூட்டியபடி தோ வந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வையோ தெரியாது, நீ அவனை இன்று கொன்றே ஆக வேண்டும். ஏன்னா பிரதிஜை செய்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அழகல்ல. நீ என்ன சாமானியமானவனா? யாரு? பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்றான் பாருங்க. இந்த 3 லோகம் எதிர்த்து நின்றாலும் நிச்சயமாக உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அர்ஜுனா. ஆனால் உன்னை அறியாமல் ஒரு விதமான பயம். ஏன்னா அர்ஜுனனை என்னால் கொல்ல முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு வர்ற வழியில் அர்ஜுனனே கிருஷ்ணன் கிட்ட கேட்டான். தன்னை அறியாமல் ஒரு விதமான பயத்தை மனதில் வைத்து கொண்டிருக்கிறான். அதனால் அவனுடைய மூல ரூபம் என்ன, அவனுடைய வித்தை திறன் என்ன என்பதை நினைவூட்டுகிறான் பகவான் கிருஷ்ணன். இன்னும் சொல்ல போனா, எத்தனையோ போர் காடினிலே தபஸ் செய்து கொண்டிருந்த பொழுதும் அந்த ருத்ரதேவரனுடைய தரிசனம் அவர்களுக்கு ஆனதில்லை. ஆனால் அந்த சிவனையே நீ நேரில் கண்டு அவன் மூலமாக வரம் பெற்றவன் நீ. அது மட்டுமா அப்படின்னா, அந்த சிவனை எதிர்த்து யுத்தம் செய்தவன் நீ. இன்னும் சொல்ல போனா, எப்பவுமே சிவன் உக்கிரமாகவே இருப்பவன். ஆனால் உன் அருகில் வரும் பொழுது மிகவும் சாந்தமாகி உனக்கு எவ்வளவு அனுக்கிரகம் செய்திருக்கிறான், இதையெல்லாம் நீ மறக்கக்கூடாது. ஏன்னா 3 கண்களை உடையவன். இன்னும் சொல்லப்போனா, ஏதாவது எதிரிகள் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்றால்
அவன் அம்புகளை பானங்களை எல்லாம் எடுத்து ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. மூன்றாவது கண்ணை திறந்தாலே இந்த உலகம் அழிந்துவிடும். இன்னும் சொல்ல போனா, யார் ஒருவரும் சிவனுடைய அனுகிரகம் படைத்த உன் எதிர் முன்னே யாருமே நிற்க முடியாது. இங்கு நீ கர்ணனை எதிர்த்து என்ன போரிடுகிறாயோ அதுவே பூஜையாகும். இது மட்டுமா அப்படின்னா, அத்தனை பேருடைய அனுகிரகம், அதாவது அஷ்டதிக் எப்படின்னா, சிவன் சகல தேவதைகளுக்கும் தலைவனாவான். அப்போ அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்திரன், அக்னி, யமதர்மராஜன், இப்படி அஷ்டதிக் தேவதைகள் அத்தனை பேருடைய அனுகிரகமும் உனக்கு உண்டு. ஏன்னா இந்திரனுக்கு குரு சிவன். அப்போ குருவனுடைய மகிமையால், ஏன்னா இந்திரனுடைய அம்சம் தானே அர்ஜுனன், அவனுக்கு குரு யார்? சிவன். சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பா உனக்கு. அப்படி இருக்கும் பொழுது குருவனுடைய அனுகிரகம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்றுமே தோல்வி இல்லை. அர்ஜுனா, நீ வென்றே தீருவாய். மதுசூதனா, அதாவது மது என்கின்ற அரக்கர்களை அழித்தவன் அப்படின்னு பொருள். இந்த நேரத்தில் எந்த விதமான எதிரிகளாக இருந்தாலும் அந்த எதிரிகளை க்ஷண நேரத்தில் அழித்தவன் பகவான் கிருஷ்ணன். மது என்கின்ற அரக்கனை கொன்றவன். அப்போ இந்த மாதிரி கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த போராட்டத்தை இதுவரையிலும் எந்த உலகத்திலும் யாரும் பார்த்ததில்லை. உடனே என்ன பண்ணா, அர்ஜுனனுக்கு பக்கபலமாக பீமசேனன், திருஷ்டத்யும்னன், சாத்தகி, இவா 3 பேரும் அர்ஜுனனுக்கு பின்னாடி பக்கபலமாக இருக்கிறார். கர்ணன், அந்த கர்ணனை சுற்றி கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், துரியோதனன், இவா அத்தனை பேரும் கர்ணனுக்கு பக்கபலமாக நின்று கொண்டிருக்கிறார். நிஜமான பகடை ஆட்டம் அப்படிங்கிறது இப்பொழுதுதான் ஆரம்பிக்க போகிறது. இந்த பக்கம் அர்ஜுனன், அந்த பக்கம் கர்ணன். இவங்க 2 பேருடைய யுத்தமே மிகப்பெரிய பகடை ஆட்டம் அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்ப என்ன அப்படின்னா, ஆகாசத்தில் மிகுந்த கூட்டம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யக்ஷர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள், மகாரிஷிகள், ஏன் பிசாசிகள், இவ அத்தனை பேரும். அங்க பார்த்தோம்னா 2 டீம். அர்ஜுனன் தான் ஜெயிப்பான் என்று ஒரு கூட்டம், இல்லை 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 கர்ணன் தான் கொடுப்பான், கண்டிப்பாக கர்ணன் தான் ஜெயிப்பான் என்று மற்றொரு கூட்டம். இந்த பூமி, பூதேவி தர்மம் தடைக்க வேண்டும் என்று நான் என்றுமே அர்ஜுனன் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அனே ஆகாசம், ஆகாசத்துக்கு அபிமானி தேவதைகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணன் பக்கமாக இருந்தது. அது மட்டுமா அப்படின்னா, மரங்கள், நதிகள், சமுத்திரங்கள், இவை அனைத்தும் அர்ஜுனனின் பக்கம் இருந்து அர்ஜுனன் தான் வெல்வான் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அந்த மரங்களிலே கெட்ட மரங்கள் அப்படின்னு இருக்கு. பேய் பிசாசுக்கள், அசுரர்கள், இவா அத்தனை பேரும் கர்ணன் தான் நிச்சயம் வெல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா அப்படின்னா, அசுரர்கள், ராட்சசர்கள், ஏன் பட்சிகள், இவை அனைத்தும் கர்ணனின் பக்கம். ஆகாசம் முழுக்க மிகுந்த கூட்டம். இன்று நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை 2 பகுதிகளாக பிரிந்து அர்ஜுனன் பக்கம் சிலரும், கர்ணன் பக்கம் சிலரும். பாருங்க, இன்னும் சொல்ல போனா வேதங்கள், உபனிஷத்துக்கள், இவை அத்தனை, ஏன் நாகங்கள், இவை அனைத்தும் அர்ஜுனனின் பக்கம். ஆனால் இந்த ஆதித்யர்கள் என்று சொல்வார்களே, சூரியன், 12 விதமான சூரியன்கள், ஏன்னா சூரிய புத்திரன் தானே கர்ணன். ஆனால் ஆதித்யர்களோ கர்ணன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரம்மன், சிவன், இவங்க 2 பேரும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன்
பிரம்மனிடம் வேண்டிக் கொண்டார். என்னன்னு, அர்ஜுனன் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவன் பிரம்மனிடம் 2 பேருக்குமே விஜயமாக வேண்டும் பிரம்மதேவரே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பிரார்த்தனை செய்தான். ஏன்னா சிவன் மற்றொரு ரூபமாக அஸ்வத்தாமனாக கௌரவர் பக்கம் நின்று கொண்டிருக்கிறான். இருவரும் ஜெயிக்க வேண்டும் என்று சிவன் ஒரு பக்கம் பிரார்த்தனை, இன்னொரு பக்கம் இந்திரன் பிரம்மனிடம் அர்ஜுனன் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் பிரம்மதேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நன்றாக சிந்தித்து பாருங்கள். பகவான் கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கின்றானோ, தர்மம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் வெற்றி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விஜயனுக்கே என்னைக்கும் வெற்றி, அதில் சந்தேகமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அர்ஜுனன் செய்து கொண்டிருப்பது தர்மத்தின் காரியம். தர்ம காரியம் என்றால் அது தேவ காரியம். 13 வருடங்கள் தர்மத்திற்காக அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரம்மதேவன் தன்னுடைய கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறான். அடுத்து இவா 2 பேரனுடைய யுத்தம் அது எப்படி நடந்தது என்பதை மகாபாரதம் வர்ணிக்கிறது. நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.